சுமதி, எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வாயேன் சுமதி. தலை வலிக்கிறாப்புல இருக்கு, போயேன். ஏங்க இன்னைக்கு எதுவும் வேலை இல்லைங்களா உங்களுக்கு? வீட்டில் இருக்கிறீங்க, நேரம் காலையிலே கிளம்பிடுவீங்க. இல்லை சுமதி, வேலைலாம் இருக்கு. சரி, கொஞ்சம் தலை வலிக்கிறாப்புல இருந்தது. சரி, அதான் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போவோமேன்ட்டு இப்படி வந்து உட்காருந்தேன். எனக்கு ஒரு காஃபி மட்டும் எடுத்துட்டு வா, நான் குடிச்சிட்டு நான் வேலைக்கு கிளம்புறேன். சரிங்க, இது கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் உடனே காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். காஃபி எடுத்துக்கோங்க. குடுமா. ஏங்க இன்னைக்கு வரும்போது கொஞ்சம் காய்கறிங்க வாங்கிட்டு வாங்க. காயும் இல்லை, எதுவுமே இல்லை வீட்டில். ஏதாச்சும் வாங்கணும் இல்லையா? வாங்கிட்டு வாங்க, ஏதாச்சும் சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏம்மா, போன வாரம் தானே காய்கறி வாங்கிட்டு வந்து போட்டேன், அதுக்குள்ளே என்ன காலி ஆயிடுச்சு? 4 நாள் கூட ஆகலையம்மா. ஏங்க போன வாரம் வாங்கிட்டு வந்தது சும்மா பேருக்குனால 4 காய்கறி தான் வாங்கிட்டு வந்தீங்க. அது ஒரு நாள்னு ஒரு பொரியலுக்கு ஒரு குழம்புக்கு நான் தீர்ந்து போயிடுச்சு. நீங்கள் வாங்கிட்டு வாங்க. இன்னைக்கு நீங்கள் வாங்கிட்டு வர லேட் ஆகும், அதனால நான் மீன் விற்றா மீன் வாங்கி குழம்பு வச்சிடறேன், சரிங்களா? சரிம்மா, நீ மீன் வாங்கி குழம்பு வெயி. நான் இன்னைக்கு வரும்போது காய்கறி வாங்கிட்டு வர முடியுமான்னு தெரியல. நீ வேணா ஒன்று பண்ண, நாளைக்கு போல் நீ சந்தைக்கு போயிட்டு வாயேன். சந்தைக்கு போனாக்கா என்ன வேணுமோ உனக்கு தேவையானது வாங்கிட்டு வந்துடுவேல்ல. நான் காசு வேணாலும் கொடுத்துட்டு போகிறேன். சரி ஓகேங்க, பார்க்குறேங்க நான். சுமதி, எம்மா சுமதி, இருக்கியாம்மா வீட்டில்? சுமதி, வாங்கக்கா. வாங்க சாந்தி அக்கா, நீங்கள் என்ன அங்கே நின்று குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க? வாங்க. கிருஷ்ணமூர்த்தி இங்கே தான் இருக்காப்புல இருக்கு, வேலைக்கு போலியாப்பா நீனு? ஆமாக்கா, போகணும். இப்போ இனிமே தான் போகணும். இது கொஞ்சம் தலைவலியாக இருந்தது, அதோ சுமதி கிட்ட டீ காஃபி கேட்டேன், குடிச்சிட்டு இதோ உட்காந்துட்டு இருக்கேன். இது குடிச்சு முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான்க்கா. சரியா? ஏதோ என்ன இன்னத்துக்கு வீட்டில் இருக்கியே, அதான் நான் என்னன்னு கேட்டேன். எதுவும் உடம்பு கிடம்பு முடியலையோ என்னமோ நினச்சேன்ப்பா. அப்படிலாம் இல்லைங்க்கா, லேசாக தலைவலி தான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் உட்காருங்கக்கா. சுமதி, போயிட்டு அக்காவுக்கும் காஃபி எடுத்துட்டு வா போ. அதோ போகிறேங்க. அக்கா இப்படி உட்காருங்கக்கா, இல்லை உள்ளே வேணா வந்து விடுங்க, வாங்க. நான் போய் காஃபி எடுத்துகிட்டு வந்துடுறேன்க்கா. சுமதி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. நான் சும்மா இப்போ இந்த பக்கமாக கடைக்கு போனேன். சரி உன்னை பார்த்துட்டு போகலாமே இந்த பக்கம் வந்தேம்மா, வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு காஃபிலாம் வேண்டாம். நான் காலையில் காஃபி குடிச்சு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு தான் வந்தேனே நான். சுமதி, இந்தம்மா கப்பு வாங்கிக்க, நான் கிளம்புறேன் என்ன? சரிங்க. சரி பத்திரமா போயிட்டு வாங்க. முடிஞ்சால் வரும்போது காய்கறி வாங்கிட்டு வாங்க. இல்லாத பட்சத்துக்கு நான் நாளைக்கு போய் சந்தையில் வாங்கிக்கிறேங்க. சரிம்மா. சரி, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன்க்கா. சரிப்பா, பத்திரமா போயிட்டு வாப்பா. சரிக்கா, வாங்கக்கா, இப்படி வந்து உட்காருங்கக்கா. வாம்மா. சரி உங்ககிட்ட தான் கொஞ்சம் பேசிட்டு போகலான்னு வந்தேம்மா. கிருஷ்ணமூர்த்தி இருந்தனால எதுவும் பேச முடியல. சரி வாம்மா, அப்படி உட்காந்து பேசுவோம். என்னக்கா, என்னாச்சு? ஏதோ பிரச்சனையாக்கா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா சுமதி. நாளைக்கு ஆடி பெருக்குமா, மறந்துட்டியா? அவர் சாமியார் நம்ம ஊருக்கு வரேன்னு சொல்லியிருந்தாருல்ல, அவர் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்கலாமான்னு நீ தானே ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்த. சரி அதான் அதை பற்றி பேசிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போயிடலான்னு வந்தேம்மா. ஆமாக்கா, எனக்கு கூட காலையிலே ஞாபகம் வந்தது. சரி நான் அந்த பக்கமாக வரும்போது உங்கள் வீட்டுக்கு வரலாம், வந்து அதை பற்றி பேசலாம்னு நினச்சேன்க்கா. சரி நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க. இதோ இருங்க, ஃபோன் எடுத்துகிட்டு வந்துடுறேன். பேசிடுவோம், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கையோடு பேசிடுவோம். அதாம்மா. சரி நீ ஃபோன் போடு அவருக்கு. ட்ரிங் 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 ட்ரிங். என்னம்மா ஆச்சு சுமதி, ஃபோன் எடுக்கலையாம்மா? ஆமாக்கா, ரிங் போயிட்டே இருக்கு, ஃபோன் எடுக்க மாட்டாரு அவரு. ட்ரிங் 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 ட்ரிங். ஹலோ, யாருங்க? ஹலோ, சாமி, நான் தான் சாமி, இங்கே குடுவாஞ்சேரிலேருந்து பேசுகிறேன். நான் அன்றைக்கி கூட வந்திருந்தோம் இல்லைங்களா, என் பேர் சுமதி. அப்புறம் என் கூட அந்த அக்கா வந்திருந்தாங்களே, சாந்தி அக்கா. நாங்கள் தான் சாமி, ஞாபகம் இருக்குங்களா? சொல்லுங்கம்மா, எல்லாம் நல்லாவே ஞாபகம் இருக்கு. நாளைக்கு உங்கள் ஊருக்கு வரத்துக்கான ஏற்பாடுகள் தாம்மா பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் கவலையே படாதீங்க, நாளைக்கு உங்கள் ஊருக்கு நான் டான்னு வந்துடுவேன். ரொம்ப நல்லது சாமி. நீங்கள் வருவீங்களோ வரமாட்டீங்களோ நாங்கள் நினச்சிட்டே இருந்தோம் சாமி. ரொம்ப ரொம்ப நல்லது, வந்துடுங்க சாமி. கவலையே படாதீங்கம்மா, கண்டிப்பாக வந்துடுவேன். அதனால் நீங்கள் எதை நினச்சோ நீங்கள் கவலைப்படாதீங்க, சரிங்களா? நான் உங்களுக்கு ஈவினிங் போல் ஒரு ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணி உங்களுக்கு பூஜைக்கான பொருள்லாம் வாங்கி வைக்க சொல்கிறேன், அதை மட்டும் வாங்கி வச்சுருங்க. மற்றதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன். சரிங்க சாமி, கண்டிப்பாக செஞ்சிடறோம் சாமி. நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் என்னென்ன வேணும்னு, நாங்கள் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வைக்கிறோம் சாமி. சரிம்மா. அப்போ நான் ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் பண்ணி என்னென்னு சொல்கிறேன், நீங்கள் பார்த்துருங்க, சரிங்களா? சரி, வச்சுட்டுமா அப்போ? சரிங்க சாமி, வச்சிடறேன் சாமி. என்ன சுமதி, என்ன சொன்னார் சாமியார்? வெக்கோ, அவரும் நம்ம ஊருக்கு வரதுக்கான வேலைகள் தான் பார்த்துட்டு இருக்காராங்க்கா. நம்மளோட அவர் தான்க்கா மும்முரமாக இருக்காரு. அதனால் அவர் வந்துடுறேன்னு சொன்னார். சாயங்காலம் போல் ஒரு ஃபோன் பண்ணுறேன், பூஜைக்கு தேவையான பொருள்லாம் சொல்கிறேன், அது மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சிருங்கன்னு சொல்லியிருக்காருக்கா. நம்ம அதை மட்டும் ஏற்பாடு பண்ணி வச்சிட்டா போதும்க்கா, மற்றதை அவர் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாருக்கோ. சரி சுமதி, இப்போ தான் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. எங்கே அவர் வருவாரோ வரமாட்டாரோன்னு கொஞ்சம் பயமாக இருந்தது. பரவாயில்ல, வரேன்னு சொல்லிட்டாரு, சந்தோஷம் சுமதி. ஆமாக்கா, எனக்கும் கொஞ்சம் தயக்கமாக தான்க்கா இருந்தது, அவர் வருவாரோ வரமாட்டாரோன்ட்டு. பரவாயில்ல, அவரே நம்ம ஊருக்கு வர வேலையாக தான் இருந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம் தான்க்கா. முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, ஓ முருங்கைக்காய்,
இது நம்ம இழுவ மாதிரி இருக்கே. கையில் என்ன புதுசாக கீரை கட்டு முருங்கை கட்டு என்ன பண்ணுது இது? ம், சரி கிட்ட போய் தான் பார்ப்போமே என்னதான் பண்ணுதுன்னு. ஓய் வனிதா, ஓய் வனி, இங்க பார் இழுவ. யாரு நம்மளை கூப்பிடுறாங்க தெரியலையே. ஓய் இழுவ, காலில் உழலையா? எவ்வளோ நேரமா கூப்பிட்டு இருக்கேன், நீ பாட்டில் கத்திக்கிட்டு போயிட்டே இருக்க. என்னடி நெட்டாச்சி? ம், சரி சரி, இது என்னது? இது தலையில கட்டு கையில கட்டு என்ன இதெல்லாம்? நான் என்ன அடிபட்டா வந்திருக்கேன் தலையில கட்டு கையில கட்டுன்னுறேன். அட இழுவ, தலையில என்ன முருங்கைக்காய் கட்டும் கையில என்ன முருங்கைக்கீரை கட்டும் வச்சிருக்கேன்னு கேக்குறேன். நான் முருங்கைக்காயையும் முருங்கைக்கீரையையும் வித்துக்கிட்டு இருக்கேன். பாரா, இழுவ வேலைதான் செய்யுது. இன்னும் திடீர்னு வியாபாரத்துல இறங்கிட்ட இழுவ. நெட்டாச்சி, இது எங்க வீட்டுல காய்ச்ச முருங்கைக்காவும் முருங்கைக்கீரையும் என் மாமியாரு அறுத்து கொடுத்துட்டு போய் வித்துட்டு வான்னு சொல்லிட்டா. சரின்னு வந்திருக்கேன். இதெல்லாம் வித்து கொடுத்தாதான் அவன் எனக்கு நைட்டுக்கு சோறு போடுவாளாம். ஓ அப்படி, சரி சரி சரி, நான் கூட யாரோட தோட்டத்துலேருந்து களை வந்துட்டியோன்னு நினச்சேன். முருங்கைக்காயும் முருங்கைக்கீரையும். இது உங்கள் வீட்டுக்கு தானா? சரி சரி, கரெக்டு தான், நல்ல வேலை தான் கொடுத்துருக்காங்க உங்கள் மாமியார். பாரு பாரு. சரி, நீயும் சும்மா தானே இருக்க, என் கூட வாயேன், அப்படி போய் இதை வித்துட்டு வந்துடுவோம். இதெல்லாம் வித்தா நான் உனக்கு ஒரு 50 ரூபாய் கமிஷன் தரேன். எது? இதெல்லாம் வித்தா நீ எனக்கு 50 ரூபாய் கமிஷன் தர? இழுவ, ஆனால் நீ சமாளி இழுவ. சரி சரி வா, எனக்கும் வேற வழி இல்லை, சும்மா போர் அடிச்சு தான் இருக்கிறேன். வா, உன் கூட தான் வரேன். ரொம்ப நல்லது, வா நெட்டாச்சி போவோம். நெட்டாச்சி, சும்மாவே போற, இந்த கீரை கட்டை மட்டும் கொஞ்சம் கையில் வாங்கிக்கியே, நானே ரொம்ப தூரத்துல இருந்து தூக்கின்னு வரேன். உனக்கு இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேட்பேன் நீனு, அந்த மாதிரி ஆளு நீனு. வா வா, சரி வாங்கிக்கிறேன் வா. நெட்டாச்சி, சும்மாவே வரக்கூடாது, கத்து, முருங்கைக்கீரைன்னு கத்து. நான் முருங்கைக்காயின்னு கத்துறேன். நான் இப்போ வாயிலே குத்துறேன், வாடி சும்மானா. என்ன நாம சொல்லிட்டோம், இவ இப்படி கோவப்படுறா? அதான் நான் 50 ரூபாய் கமிஷன் தரேன்னு சொல்லியிருக்கேனே. முருங்கைக்காய் முருங்கைக்காய். ஏன் சுமதி, எங்கேயோ இந்த வனிதா குரல் மாதிரி கேட்கல? ஆமாக்கா, வனிதா குரலே தான்க்கா. ஆனால் இது எங்கே இருக்கான்னு தெரியலையே, இருங்க பார்க்கலாம். ஆமாம், நம்ம ஆளுங்களே தான். என்ன அமிர்தா, முருங்கைக்கீரையும் வனிதா முருங்கை கட்டியும் எடுத்துன்னு வரா? என்ன விசேஷம்? எல்லாம் இந்த இழுவக்கிட்டே கேளுங்கக்கா, என்ன நான் டார்ச்சர் பண்ணுறாக்கா இவ. என்னம்மா வனிதா இதெல்லாம்? இருங்கக்கா, கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு கீழே உக்காந்துக்கிறேன். என்னம்மா கேட்டதுக்கு பதிலே காணும், என்னாச்சு? 4 முடி, அவ்வளோ தூரத்துல இருந்து வந்திருக்கிறோம், ஒரு செம்பு தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஐயோ வனிதா, மறந்துட்டேன் வனிதா, இரு நான் எடுத்துட்டு வரேன், இப்பவே எடுத்துட்டு வரேன், இரு. இந்த வனிதா எடுத்துக்க, ஐஸ் வாட்டர் தான் கொண்டு வந்திருக்கேன். முதல்ல அதை கொடுங்க. இப்படி அவ குடிக்கிறத பாருங்க, மாடு தண்ணி தண்ணி பழக்கம் குடிக்காமலே குடிக்கிறா. ஏன் நெட்டாச்சி, நீ எப்படி குடிப்ப? சரி என்கிட்ட வாய் அடிக்க வேண்டாம், அவங்க என்னன்னு கேட்குறாங்க பா சொல்லு. எக்கோ, இந்த முருங்கைக்காயும் முருங்கைக்கீரையும் நான் வித்துக்கிட்டே இருக்கிறேன்க்கா, ஒரு கட்டு வாங்கிக்கோங்கக்கா. அப்படியாம்மா? ஏது முருங்கைக்காய் முருங்கைக்கீரைலாம்? எங்க வீட்டு மரத்துல காய்ச்சதுக்கா, எங்க மாமியாரு காலையில எல்லாத்தையும் புடுங்கி வச்சு போய் வித்துட்டு வான்னு சொல்லிடுச்சு. இதை வித்துட்டு வீட்டுக்கு போனாதான் ராத்திரிக்கு சாப்பாடு போடுமா, இல்லைனா இல்லையாமா. அதான்க்கா, வாங்கிக்கோங்கக்கா. சரிம்மா, நான் கூட குழம்பு வைக்கிறதுக்கு எதுவும் காய் இல்லைன்னு நினச்சேன். சரி விடு, கீரை கரைஞ்சிட்டு முருங்கைக்காவை பொரியல் பண்ணி வச்சிருவோம். கரெக்டு தான், சரி கொடுமா, எனக்கு ஒரு கட்டு கீரையும் ஒரு 2 கட்டாக கொடுத்துரு முருங்கைக்காவை. ஆமாம் வனிதா, நான் கூட மீன் வாங்கலாம்னு நினச்சேன். சரி, எனக்கு மீன் இப்போதைக்கு கவுச்சு எதுவும் செய்யற மனசு இல்லை, நீ எனக்கும் ஒரு 2 கட்டு முருங்கைக்காவும் ஒரு கட்டு கீரையும் கொடுத்துரு. அப்பாடியோ, ரொம்ப சந்தோஷம்க்கா. நல்லா இருக்குல்லக்கா, முருங்காவும் நல்லா இருக்கு, கீரையும் நல்லா பச்சை பசைன்னு இருக்குக்கா, கடைஞ்சா நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். ஆமாம்மா சுமதி, நல்லா தான் இருக்கு, காயும் நல்லா பிஞ்சு கணக்கா இருக்கு, கீரையும் நல்லா பச்சை பசைன்னு தான் இருக்கு, நல்லா இருக்கு. சரிம்மா வனிதா, நான் இங்கே சுமதியை பார்க்க தான் வந்தேன், கையில் எதுவும் காசு கொண்டு வரல. சரி இரு, நான் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு எடுத்துட்டு வந்து தரேன், சரியா? எக்கோ, உங்களுக்கும் சேர்த்து நான் கொடுத்துட்றேன்க்கோ, நீங்கள் அப்புறம் கூட கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன், உள்ள இருந்து காசு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்றேன் வனிதா. இரு வனிதா, எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லு வனிதா. முருங்கைக்காய் ஒரு கட்டு 10 ரூபா, 2 கட்டு முருங்கைக்காய் 20 ரூபா, முருங்கைக்கீரை 20 ரூபா,
மொத்தம் 40 ரூபா, 2 பேருக்கும் சேர்த்து 80 ரூபா. இவ கணக்கு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள முருங்கவை எழுந்து ஓடிடும். பாருங்க இவள. சரி சரி, என்ன எத்தனை வாட்டி பார்ப்பாங்க அவங்களும்? போதும், ஒரு வாட்டி பார்த்ததே. சரி சரி, கணக்கு சொல்லிட்டியா? இரு வனிதா, நான் போய் உள்ள இருந்து காசு எடுத்துட்டு வரேன், சரியா? இந்தா வனிதா, இதுல 100 ரூபா இருக்கு. 4 முடி சில்லறை இல்ல, இன்னொரு கட்டு முருங்கக்கா வேணா எடுத்துக்கங்களே. இல்ல இல்ல வனிதா, இது போதும். நீ மீதி சில்லறைய பொறுமையா கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா?